இது வந்து ஐயாவோட வீடு. இப்போ வந்து நம்ம ஐயாவோட இது வந்து பெரிய வீடு, இது ஐயாவோட சின்ன வீடு. அத்தா ஐயா இத்தனை மணியா? இது ஐயாவோட வீடு. யார் யார் இருக்கீங்க இங்கே? நாங்கள் 3 பேர். யார் யார்? குழந்தை, நான், சம்சாரம். ஓ, ஐயா வந்து நம்ம காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஐயா ಈಗ ನಿನ್ನ ಕೂಡ ಇದ್ದತ್ತವ ದಾರ ಮಾತಿ ಎಲ್ಲಿ? ஐயா வந்து நமக்காண்டி காப்பி வச்சு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. ಅಂದ್ರಪ್ಪ ರೇಟ್ ನೋಡಿ ಎತ್ತ ಮಾಡಿ ಕಟ್ಟಿನ ಬಂದನೆ ಬುಲೆಟ್ ಪಾಂಡಿ ಇದೆ ನೆನಪು. ಸರಿ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நீலகிரி மலை கிராமத்தில் இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் வந்து ஜோகி ஐயா அவரை பார்க்க வந்திருக்கோம். அவருக்கு வந்து வயசு வந்து 113 ஆயிடுச்சு. இவர் வந்து ஜோகி ஐயா, இவர் ஜோகி ஐயாவோட பையன். ஐயா நீங்கள் சொல்கிறேன் ஐயா? பெருமாள். இவர் ஒரு பையன், அவர் சன்னு காரமடை. ஐயா பேர் காரமடை. பேரே காரமடை. இப்போ உங்களுக்கு வயசு வந்து 113 பக்கம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட்றீங்க? நான் அரிசி தான் சாப்பிட்றேன். இட்டோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அரிசி களி தான் சாப்பிட்றீங்களா? ஒரு 40 வயசு இருக்கும்போது நீங்கள் நல்லா பலமாக இருந்திருப்பீங்க. இப்போ அரிசி களி தவிர வேற என்ன சாப்பாடு உணவு? அது 2 தான் அரிசி தான். அரிசியும் சாப்பாடும் தான். பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் டைமில் சாப்பிட்டோம் இருந்தது, சாப்பிட்டோம். இப்போ இல்லை. ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அதெல்லாம் இல்லை. அப்போ வெறும் அரிசி சாப்பாடு கோதுமை சாப்பிட்டு இப்படி இருக்கீங்க. நீங்கள் காப்பி கொடுத்தீங்களே ஐயா எனக்கு ஃபஸ்ட்டு, காப்பி உடம்புக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. இப்போ நிறைய டாக்டர்லாம் சொல்கிறாங்க காப்பி குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாதுன்னு. இப்போ காப்பி டீ உடம்புக்கு நல்லதா? ஆனால் நிறைய இல்லை. காலையில் சாயந்தரம் 12க்கு தான். உங்கள் அப்பா பற்றி சொல்லுங்கள். அப்போன்னா நம்ம வளர்த்தி நல்லா பெரிய பைய பண்ணி ஒரு வீடு நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க, நான் தனியாக சாப்பாடு நம்ம பிள்ளை கொடுத்துரு அப்படின்னு தான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து தோட்டம்லாம் கொடுத்துருக்காரா அப்பா? கொடுத்துருக்குறாரு. அப்பா வந்து இப்போவும் வந்து அவரே வேலை செய்யறாரு, அவரே காப்பி வைக்கிறாரு, சாப்பாடு பண்றாரு. அவரு பண்றாரு தான். உங்ககிட்ட உதவி ஏதாவது கேட்கறாரா? அதெல்லாம் ஒன்றும் கேட்கறது இல்லை. அவர் வேலையை அவரே பண்ணிக்கிறாரு. இப்போ 113 வயசுல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க. தீனி தண்ணி சரக்கு எல்லாம் அடிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை இப்போ வரைக்கும் இல்லை. பீடி அது இது இல்லை, முன்ன குடிச்சேன். செஞ்சு பாதி நாளுக்கு வந்தாமல் அதை விட்டுட்டீங்க. இப்போ சிகரெட்டு அது இது எதுவும் இல்லை. வெத்தலை பாக்கு மட்டும் ஐயா போடுறாரு. மற்றபடி வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. சூப்பர் ஐயா, வெரி குட் ஐயா. 113 வயசுல எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்களே, நோய் நொடி இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப வருஷம் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் சொல்றதா? அவங்க ஆமான்னு கேட்குறாங்க, அதோட சரி. அவங்க குடிக்கிறாங்களா என்னமோ தெரியாது, இப்படி பண்ணிட்டு போறாங்க. நாங்கள் குடிக்கணும், நீ குடிக்கிறவனே நாங்கள் வேறு ஒன்று சொல்ல குடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், சொன்னால் அதை கேட்கணும். பாடு இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? கறி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இது இப்படி சொல்லிட்டீங்க? செருப்பு இல்லை இல்லையா? இல்லை. சிக்கன் மட்டன் ஃபிஷ் தந்தூரி ஒன்றும் இல்லை. சிக்கன் டிக்கா 65 எதுவும் இல்லையே? ஒன்றுமே இல்லை. இவ்வளோ ஆடு கோழி எல்லாம் இருக்கு. முட்டை எல்லாம் ஒன்றுமே இல்லை. முட்டை சாப்பிட்றது இல்லையா? குழம்பு, ரசம், பால், மதியம் இதுதான்.
என்னது ஒருத்தா இருக்குல்ல அவனை வந்து காலையில் சாயந்தரம். அப்போ என்னதான் சாப்பிட்றீங்க? பால்? இப்போ பல்ல பால் கிடைச்சா மேலே கொத்தரி கிந்தரி வந்தா ஒரு 1/2 லிட்டர் வாங்கி வந்தா 1 நாள் 2 நாள் குடிக்கிறேன். ஓனர் தானே அந்த மாடெல்லாம் வளர்த்து நிறைய மாடுகளெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மாட்டு பால் அந்த இயற்கையான உணவு தான் இவரோட இந்த அளவுக்கு காரணம். நம்ம வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடணும். அந்த காலத்துல வந்து சாமை, வரகு, கீரை, அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகி, கம்பு, சோளம், அப்புறம் சாமை இதெல்லாம் தான் அப்போ சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் வந்து அது இல்லை. அதனால இப்ப அரிசி ஏதோ ஒரு காய்கறி இதுதான். அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா 100 வயசுக்கு மேலே இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும். ஒரு படி அரிசியாக ராய் களி ஒரு படியை நல்லா பனைஞ்சி ஒரு படி ராய் களி நான் சாப்பிடுவீங்க. இப்போ முடியாது. வெளியூரெல்லாம் போயிருக்கீங்களா தாத்தா? எங்கே போயிருக்கீங்க வெளியூர்? கொஞ்சம் பண்ண கோயில்கரை, செம்மணர் எல்லாம் போயிட்டு தான் வருவோம். கோயம்புத்தூர்? அதுக்கெல்லாம் நாங்கள் இல்லை. இது வரைக்கும் முன்ன போயிருந்தோம். அந்த அப்போ ஆரஞ்சு அது இதெல்லாம் இருந்தது. லோடு கொண்டு போவோம் இங்கேருந்து. இப்போ இல்லை. இப்போ இல்லை. கோட்ஸு இதெல்லாம் இருந்தது. மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூரோ, காரைமடை, ஊட்டி இங்கெல்லாம் கொண்டு போவோம். இல்லை இவ்வளோ வயசுல நீங்க இருக்கிறதே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இல்லை வயசாயிருச்சேன்னு கவலை இருக்கீங்களா? என்ன கவலை என்னன்னா இந்த வயசுல உட்காந்துருந்தா எதுக்குங்கிற ஒரு உணப்பு வர்றது இல்லையா? அதே மாதிரி தான். இல்லை இன்னும் வந்து என்ன 116 வயசு ஆனாலும் இப்படி இருக்கிறது சந்தோஷம் தானே? அதில் கவலை ஒன்றும் இல்லை தானே? இல்லை. சரி, சந்தோஷம். இப்போ நீங்கள் சாமி கிட்ட வேண்டி இருக்கீங்களா? என்ன சாமி கும்பிடுவீங்க? எல்லா சாமி கும்பிடுவேன். ஓ, நைட்டுக்கு காலையில் படுக்கிற போயில் எல்லா தெய்வம், அம்மா, ஐயா, தாத்தா இதில் கும்பிட்டு தான் நான் தூங்குவேன். மனைவி உங்களை விட்டு போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு? இந்த ஆடி போனான்ட்டா 2 வருஷம். 2 வருஷம்? 7 வருஷம் இல்லை, ஆடி போறாந்தா 2 தான். அம்மா இது போய் 2 வருஷம். அவங்கள நினைச்சு ஏதாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? இன்னும் கவலைன்னு இருந்து இதுக்கு ஒரு கொஞ்சம் கவலை இதாக ஆச்சுதான். அதோட விட்டேன். ஏன்னா இப்போ உங்க கூட ரொம்ப வருஷம் உங்க கூட இருந்திருப்பாங்க. நமக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த வயசுல எப்படி வேலைக்கு போறீங்க? ஜாலியா இருக்கா? ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு. எத்தனை மணிக்கு வேலைக்கு போறீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? 8-9 மணிக்கெல்லாம் போயிடுவோம். வரும்போது 5-5:30 எல்லாம் ஆயிரும். 5:30 மணி வரைக்கும் வேலை செய்றீங்க. அப்போ எவ்வளோ சம்பளம்? இல்லை, நடந்து வருது அவ்வளோ. அப்போ அது கீழே கோயம்புத்தூர், மெட்ராஸ் எல்லாம் போகணும்னு ஆசை? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அங்கே போகிறதே இல்லை. நான் ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா? இது வேணுமே, பைசா வேணும். பைசா. ஐயா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசை நமக்கு இன்னும் என்ன ஆசை? நமக்கு இன்னும் போகிற ஆசை ஒன்று தான். அதை தான் நான் நினைச்சிட்டு போகிறதுக்கு எதுக்கு ஆசைப்படுறீங்க? அதை கடவுள் கூப்பிடணும்ல. அதான் அவன் கையில் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஆசை வேற ஏதாவது இருக்கா? அதை சாப்பிட்றது, இது சாப்பிடணும், இல்லை இங்கே போகணும்? என்ன நான் எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. என்னமோ கஞ்சி கிடைச்சா போதும். வெளியூர், வெளிநாடு போகணும் போனால் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆசை இருக்கான்னு? இருக்கு, போகிறதுக்கு முடியாது. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சரி, நம்மள ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சாமி, கவலைப்பட வேண்டாம் சாமி, நீ நல்லா இருக்கணும். கவலையா ஐயா,
உங்க மருமக எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்களா? நல்லா கவனிக்கிறேன். காப்பி கிப்பி கேட்டா கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. சரியா, சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். சரி, தேங்க்யூ. நான் ஐயா தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பஸ் ஓடிச்சுதாவே ஐயா. கொஞ்சம் பொண்ணுக்கு போவோம் கோத்தேரிக்கு பஸ்ஸு அது இல்லையே இல்லையா? பெருமலை